எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சோம்பு கஷாயம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். சோம்பு வந்து ரோஸ்ட் பண்ணும்போது படப்படன்னு வெடிக்கும். அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைமில் இது எல்லோரும் குடிப்பாங்க. நான் வந்து எப்பயாவது எனக்கு ஜீரணமாகலை, கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த சோம்பு கஷாயம் வச்சு குடிப்பேன். இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நான் நடந்து போனேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் பனவெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பனவெல்லம் சேர்த்து அது கரைஞ்சிட்ருக்கட்டும். ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம வறுத்து வச்ச சோம்பை சேர்த்துடணும். நம்ம வறுத்து வச்ச சோம்பை சேர்த்து அது நல்லா கலக்கிட்டுருக்கும் போது அந்த தண்ணியோட கலர் வந்து தேன் கலரில் மாறும். ஒரு 2-3 நிமிஷத்தில் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த மாதிரி தேன் கலரில் மாறினதுக்கப்புறமா இந்த சோம்பு கஷாயத்தை நம்ம வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடித்தா போதும். ஒரு டம்ளர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் அந்த தண்ணி வந்து வற்றிருக்கணும். ஸோ நல்லா வடிகட்டி குடிச்சிட்டு நான் ஒரு வாக்கிங் போக போகிறேன். உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Thank you for watching.